அனைவருக்கும் ரம்நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும், விஜயன்னா யாரோட கூட்டணி இல்லை, பிஜேபி கூட இல்லை, யார் கூட இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐயோ பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாரு, இத்தனை சீட்டு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கிட்ட பேசிட்டாங்க, அப்படி இப்படி ஏதோ உருட்டினாங்க. ஸோ மக்களே கொஞ்சம் ஜர்க்காயிட்டாங்க, ஐயோ போயிட்டாரா அப்படின்னு. பட் ஆனால் தெரியும் போக மாட்டாருன்னு தெரியும், அஃபிஷியலாக யாருக்குமே தெரியலன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது விஜய் எப்போ சொல்லுவாருன்றது ஒரு எல்லாருமே எதிர்பார்ப்பாகவே இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா அந்த விழா நடந்துருந்துச்சு, ரம்ஜான் நோன்பு விழா. ஸோ அதில் விஜய் தலைமையில் நடந்தது மகாபலிபுரத்தில். ஸோ அங்கே அது சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம இங்கே இருக்கிற கூட்டணி யார் கூட நம்ம கிடையாது, இது மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த விஜய் யார் கூட கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணின்றது தெளிவாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாத என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, இவர் கூட போயிட்டாரு அவர் கூட போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. நம்ம தனித்து தான் போட்டியிட போகிறோம். நம்ம எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே உருட்டினாங்கன்னா அது அவங்க முட்டாள்தனம் தான். ஸோ அதை முடிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த நெரேட்டிவ் செட் பண்ண முடியல, பிரேக் ஆகிடுச்சு, விஜய் உடைச்சிட்டாரு இதை. அது என்ன நெரேட்டிவ் செட் பண்ண அடுத்த 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் விஷயத்தை திருப்பி கையில் எடுக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, ஜனநாயகம் ஷூட்டிங் நடக்குது. ஏது யார் எல்லாமே இருந்தாங்கப்பா, டைரக்டர் இருந்தார், ஹீரோயின் இருந்தாங்க, எல்லாமே வேண்டியில் இருந்தாங்க. ஆனால் கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு, அது சினிமா கேமரா. ஸோ அந்த ஜனத்தை வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ். அது யார் யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சவுக்கு சங்கர்ன்றது ஒருத்தர், அப்புறம் மாரிதாசன்றது ஒருத்தர். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, விஜய் மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது முடிஞ்சோடனே இப்போ கரூர் விஷயத்தை கையில் எடுத்து இது மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். இல்லை மக்கள் முட்டாள்னு நினைக்கிறாங்க போகுது இவங்கெல்லாம். ஒன்றும் நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு மௌனமாகறனால மட்டும் யாருமே இதை நம்ப போகிறதில்லை, சரிங்களா? அதுக்கான ரிசல்ட் ஏப்ரல் 23 அன்னைக்கு மக்கள் காட்டுவோம், நாங்களும் காட்டுவோம். ஓகே, நீங்கள் என்ன நெரேட்டிவ் வேணால் செட் பண்ணீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் கூகுளாக நீங்கள் இப்போ அதை சொல்கிறீங்க. என் சிபிஐக்கு தெரியாதா? அப்படி விஜய் எல்லாத்தையும் அழிச்சிருந்தா வண்டி எப்படி கொடுத்துருப்பாங்க? வண்டி கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஸோ இந்த ஒரு பேசிக் திங்ஸ் கூட கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் முட்டாள் கிடையாது, மறுபடியும் சொல்கிறோம், மக்கள் எப்பவுமே முட்டாள் கிடையாது. யார் யாருக்கு சொம்பு தூக்கணுமோ நீங்கள் அவங்கவுங்களுக்கு சொம்பு தூக்கணும்லே போதும். விஜய் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி சும்மா ஷூட்டிங் எடுத்தாரு, இது எடுத்தாரு, அது எடுத்தாரு. நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க இந்த தேர்தல் வரைக்கும்? அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிடுவார். நீங்கள் சொல்லலாம் அவர் ஆகமாட்டாருங்க. பாருங்க நடக்குதா இல்லைன்னு பாருங்களேன். அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு போகுது பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நன்மைக்கு எந்த கட்சியுமே தேவையில்லை, டிவிக்கேவே போதும், விஜய் போதும். நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான விஷயங்கள் என்னன்றது கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நம்ம பேசிட்டே தான் இருக்கோம், இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால நீங்கள் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுங்க. அதுக்கான பதில் 27 மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா மும்பை போயிருக்காரு, அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, பேபி ஷவர், அவங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஃப்ரெண்டோட. ஸோ அது ஒரு எடுத்து போஸ்ட் போட்டு சாட்டை தொடர்பு எல்லாருமே சரி அந்த வெஞ்சன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, வன்மம். அவங்க இவரும் விஜய் இங்கே போயிருக்காரு, ஜனநாயகத்துக்காக மும்பை போய் யார்கிட்ட பேச போயிருக்காரு, காலில் விட போகிறாரு. என்னென்ன பேச முடியுமோ பேசுகிறாங்க, பேசுங்க. இந்த கால் வாங்கிட்டு இந்த காலில் விட மாட்டோம். மக்கள் தெரியுது. ஓகே, 23 அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்களோ பாடுறான்னு குத்துவாங்க பாருங்க. அப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே காத்தோட காட்டாங்க. இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே பாயிண்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது எதுவுமே செல்ஃப் எடுக்காது. ஸோ விஜய்னு பக்கா தெளிவு. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 1 மாதம் இருக்கு எலெக்ஷன். அன்னைக்கு தெரிய போது டிவிக்குன்னா என்னன்றது. இல்லை உருட்டுறல இவரு சேகர்பாபு பால்வடி டப்பா, அந்த டப்பான்னு அந்த கட்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆலையில் பால்வடி குழந்தை அப்படின்னு, அந்த குழந்தை தான் நாளைக்கு சீமாக போகுது. பாருங்க உங்கள் ஆட்சி என்ன ஆகுதுன்றது. இதுக்கப்புறம்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன அவதூறு வேணால் பரப்புங்க, என்ன நெரேட்டிவ் வேணால் செட் பண்ணுங்க. கரூரில் கை கட்டு வந்தவர் எங்கள் தலைவர், யாருமே அப்படி காமிச்சதே கிடையாது ரோட் ஷோ மாதிரிலாம். ஓகே, ஸோ அதனால் என்னென்ன நெரேட்டிவ் இன்னும் பெட்டராக யோசிச்சு என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுங்க. மக்கள் வேறு முட்டாள் கிடையாது, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கும் என்ன நடக்குது. இல்லைன்னா விச்சுவல் பார்த்து செய்யும் போதுலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதும் நடக்கும், வீட்டு நிச்சயம்.